ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவ்வாறாக சொல்வார், இந்த சமூகத்திலே அல்லது இந்த உலகத்திலே இந்த உலகம் அழிகின்றது என்றால் அதற்கு இந்த உலகத்திலே தீமை செய்யக்கூடிய மனிதர்களால் மட்டும் இந்த உலகம் அழியவில்லை. மாறாக தீமைகள் நடக்கின்ற போது அதை கண்டும் காணாமல் செல்லக்கூடிய மனிதர்களாலும் இந்த உலகம் அழிகிறது என்று மிக அழகாக சொல்வார். இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே இந்த குருவும் சரி இந்த லேவியரும் சரி கண்டுகொள்ளாமல் சென்றதால் தான் அவர்கள் நல்ல குரு நல்ல லேவி என்ற பெயரை இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 40 வயதை கடந்தவுடனே ஒரு சிலருக்கு, ஏன் அநேகருக்கு நீரிழிவு நோய் என்பது இன்றைய காலத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது. இன்றும் இரத்த கொதிப்பு நோய், இன்னும் இன்று பல நோய்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நோய்களையெல்லாம் விட மிக அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய் ஒன்று உண்டு என்றால் அது கண்டுகொள்ளாமை என்ற நோய்தான். இந்த கண்டுகொள்ளாமை என்ற நோய்தான் அந்த குருவையும் லேவியனையும் பாதித்தது. அதனால் தான் அவர்கள் நிலை வாழ்வை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்வோம். அன்னை தெரசா தன்னுடைய வாழ்வில் கொல்கத்தா நகருக்கு ஒரு ஆசிரியராகத்தான் பணிபுரிய சென்றார். ஆனால் அங்கு அவர் வீதியோரங்களிலே சேரி பக்கத்திலே கேட்பாரற்று கிடைந்த எல்லோரும் கண்டுகொள்ளாமல் சென்ற துருநாற்றம் வீசக்கூடிய மனிதர்களை கண்டவுடனே இவர்களுக்காக பணி செய்யத்தான் இறைவன் என்னை அணைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் கண்டுகொள்ளாத நிலையிலே அவர் அந்த மனிதர்களை கண்டுகொண்டார். அதனால் தான் அவர் வாழ்கின்ற போதே வாழும் புனிதையாக போற்றப்பட்டார். நிலை வாழ்வை அல்லது மோட்சத்திற்கு யார் விண்ணகத்திற்கு செல்வார் என்று இயேசு சொல்கின்ற போது பசியோடு இருக்கக்கூடியவர்களை, தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களை, ஆடையின்றி இருக்கக்கூடியவர்களை, நோயிற்று இருக்கக்கூடியவர்களை எவர் ஒருவர் கண்டுகொள்கிறாரோ அவர்களுக்குத்தான் விண்ணகம் பரிசாக கொடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார்.